ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு ஷஷ்டி. ஸோ அதனால் வந்து ஒரு வாழைப்பழம் அப்பம் பார்க்கலாம். ஸோ அந்த காலத்து பாட்டிலாம் இப்படி தான் நம்ம தோசைக்கல்லில் போடுற வாழைப்பழம் அப்பம். நான் அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான திங்ஸ்: 4 வாழைப்பழம், 200 கிராம் மைதா, 100 கிராம் அரிசி மாவு, சும்மா 1 டேபிள் ஸ்பூன் ரவை, ஒரு தேங்காய் ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் முந்திரி. நான் வெல்லம் வந்து அப்படியே போடாமல் கரெக்டாக ஆகல, அதை வெள்ளத்தை வந்து நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 1 பிஞ்சு இது உப்பு. ஸோ நம்ம இப்போ நான் என்னென்ன போட்டு வாழைப்பழம் மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். ஏன்னா என்னால் கையில் வந்து நம்மளால் பெணிய முடியாது. வாழைப்பழத்தை வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட பிளெண்டர் என்னோடது காணும், அதனால நான் மிக்சியில் போட்டுக்கிட்டேன். ஸோ உங்ககிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. ஸோ 4 வாழைப்பழம் எடுத்துருக்கோம், 200 கிராம் மைதா, கொஞ்சம் கேஷ்யூ, ஏலக்காய், ஒரு 1 பிஞ்ச் உப்பு, கோகோனட் 1 கப் கோகோனட், ஹைட்டில் தூக்கு 1 கப் கோகோனட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அதுக்கு 100 கிராம் அரிசி மாவு. இதோட நான் காய்ச்சி வச்ச வெல்லத்தை வந்து இப்போ நான் கலக்க போகிறேன். ஸோ இதை கலக்கி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. சூப்பராக. இதோட நீங்கள் பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பால் ஆட் பண்ணலை. ஸோ வாசனை பிடிச்சி காக்கா வந்துருச்சு. காக்கா காட்டுங்க. ஸோ நான் வெல்லம் எவ்வளோ எடுத்தேன்னா 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 200 கிராம் வெல்லத்தை நல்லா நான் இது தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து நல்லா கலக்கிட்டேன். ஸோ தோசையோட நடமாவு இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி வச்சுக்கணும். இது முருகருக்கு ரொம்ப விசேஷம். ஸோ உங்களுக்கு கெட்டியாக வெல்லம் பத்தலைன்னா கொஞ்சம் கூட வேணால் நீங்கள் பால் இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 50 கிராம்ஸு. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பால் வேணாலும் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த ரவாலாம் வந்து மாவோட ஊறணும். இது வந்து எண்ணெயில் பொரிக்கிறது இல்லை, தவாவில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த தவாவில் ஹைட்டாக கட்டணும். நான் இப்போ ஊற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஊற்றி எடுக்கணும். நெய் நிறைய போட்டுக்கோங்க. எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, நெய் தான் போடணும். திருப்பி போடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக அப்படியே எவ்வளோ ஸ்மூத்தாக ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இது பைத்தம்பருப்பு பாயாசம். ஸோ இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் போடுறேன். இன்றைக்கி முருகருக்கு நான் சாமி கும்பிட போகிறேன். இதுதான் என்னோடய பிரசாதம், ஃபாஸ்டிங். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். இது பண்ணி ஃபோட்டோ எடுனேன் போதும்.